ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். லாஸ்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S3 பக்கெட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது, அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கிரியேட் பண்ணி அதை எப்படி ரிமோட்டாக எடுத்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 வீடியோவில் பார்த்துருந்தோம். ஒருவேளை உங்களுக்கு S3 பக்கெட் கிரியேட் பண்ண தெரியலனாலோ இல்லை EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியலனாலோ அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஏன்னா அந்த 2 வீடியோவோட ரெஃபரன்ஸ் இந்த வீடியோலையும் இருக்குது. ஸோ அது கிரியேட் பண்ண தெரியலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IAM அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அது என்னடா IAM? IAMனா என்னன்னா ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ IAM ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ அது என்னப்பா ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்? ஐடென்டிட்டின்னு இருக்கப்பே தெரியுது, அது ஏதோ ஒரு பர்மிஷன் ரிலேட்டடான சர்வீஸ். அதே மாதிரி இங்கே ஆக்சிஸ்ன்னு இருக்கிறத பார்த்து நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிடலாம், இந்த சர்வீஸ் இஸ் ரிலேட்டட் டு பர்மிஷன். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் உங்கள் காலேஜ் எடுத்துக்கோங்க. உங்கள் காலேஜில் வந்து உங்களுக்கும் ஐடி கார்டு இருக்கும், உங்கள் ஸ்டாஃப்க்கும் ஐடி கார்டு இருக்கும். பட் உங்கள் ஸ்டாஃபோட ஐடி கார்டை யூஸ் பண்ணி அவங்களால அட்டெண்டன்ஸ் போட்டுக்க முடியும். அதுவே உங்களோட ஐடி கார்டை யூஸ் பண்ணி உங்களால் உங்களுக்கே அட்டெண்டன்ஸ் போட்டுக்க முடியுமா? போட்டுக்க முடியாது. ஏன்னா 2 பேர்கிட்டையும் ஐடென்டி கார்டு தான் இருக்குது, பட் அவங்களுக்கு கொடுத்த ஆக்சஸ் வேறு, உங்களுக்கு கொடுத்த ஆக்சஸ் வேறு. ஸோ சிமிலராக AWS க்ளவுடில் இந்த சர்வீஸ் எப்படி யூஸ் ஆகும்னா, நம்மக்கிட்ட ஒரு யூசர் இருக்காங்க, சஞ்சய்னு ஒரு யூசர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் S3க்கு மட்டும்தான் ஆக்சஸ் கொடுக்கணும். அவங்களால S3 பக்கெட்டை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியணும். அப்படின்னா நான் அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் மட்டும்தான் கொடுப்பேன். ஸோ அவங்களால EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளேயே போக முடியாது. அதே மாதிரி வேறு எந்த இன்ஸ்டன்ஸும் வேறு எந்த சர்வீஸையும் அவங்களால பார்க்கக்கூட முடியாது. VPC, சப்நெட், VNet எதுவுமே அவங்களால பார்க்க முடியாது. ஒன்லி அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கோம், அவனால் S3 பக்கெட்டை மட்டும் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ சிமிலராக வேற ஒரு யூசர் இருக்காங்க, அவங்க தான் அட்மின் யூசர். அட்மின் யூசருக்கு நம்ம அந்த மாதிரி ஆக்சஸ் கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அட்மின் யூசர்ன்றவங்க வந்து எல்லா பர்மிஷனையும் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களால S3 பக்கெட்டுக்கும் ஆக்சஸ் இருக்கும், EC2 இன்ஸ்டன்ஸ்க்கும் ஆக்சஸ் இருக்கும், நெட்வொர்க்கிங்க்கும் ஆக்சஸ் இருக்கும், டேட்டா பேஸ்க்கும் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான யூசருக்கு ஸ்பெசிஃபிக்கான ஆக்சஸ் கொடுக்கறதுக்கான ஒரு சர்வீஸ் தான் வந்து ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இதில் முக்கியமான விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூசரை எப்படி கிரியேட் பண்ணுறது. ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம், அந்த யூசருக்கு எப்படி பர்மிஷன் கொடுக்க போகிறோம், அதுதான் வந்து பாலிசின்னு சொல்லுவோம். ஓகேப்பா, எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒருத்த மட்டும் வேலை பார்க்க மாட்டான், ஒரு ப்ராஜெக்டில் 4 பேர் 3 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்? யூசர் 1 இருக்கான், சரியா? யூசர் 2 இருக்காங்க, சரிங்களா? இப்போது இந்த 2 யூசரும் சேர்ந்தா ஒரு குரூப்பில் ஒரு குரூப் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த குரூப்போட பேர் வந்து யூசர் குரூப். நான் ஒரு யூசருக்கும் தனித்தனியாக பர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஒரு குரூப்பில் எனக்கு எத்தனை யூசர் தேவை, அந்த குரூப் எதுக்கு கிரியேட் பண்ணுறோம்? ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்காக கிரியேட் பண்ணுற குரூப்பு. இந்த குரூப்புக்கே நான் என்ன பண்ணிடுவேன்? ஒரு பர்மிஷன், அதாவது ஒரு பாலிசியை அசைன் பண்ணிடுவேன். ஸோ குரூப் எதுக்காக கிரியேட் ஆகுதுன்னு தெரியுதா? ஸோ தேர்டு வந்து யூசர் குரூப். ஸோ ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோல் எதுக்கு? என்கிட்ட S3 இருக்குது, அதே மாதிரி EC2ன்னு இன்னொரு சர்வீஸ் இருக்குது. ஓகேவா? S3யும் AWSோட சர்வீஸ் தான். சிமிலராக EC2வும் AWSோட சர்வீஸ் தான். ஓகே. ஸோ நீங்கள் நினைப்பீங்க EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து இந்த S3யை நான் வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. பட் இதுக்கான சாத்தியம் கிடையாது. அப்போ என்னடா பண்ணோம் அப்படின்னா, S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணுற பர்மிஷனை EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். ஓகே.
need to give S3 bucket access. Okay, S3 bucket access. இது எப்படி நான் கொடுப்பேன்? ஒரு சர்வீஸ்க்கும் இன்னொரு சர்வீஸ்க்கும் ஆக்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதுக்காக வந்தவன் தான் ரோல். ஸோ ரோல் பேஸ்டு ஆக்சஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம் கைஸ். ஸோ ஐஏஎம்மோட ஓவர்வியூ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நம்ம வந்து டைரெக்டாக இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்குள்ளே போயிட்டு ரெஸ்ட் ஆஃப் தி கான்செப்ட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ உள்ளே வந்தவுடனே மீன்ஸ் சைன்இன் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் கன்சோல் காட்டும். ஸோ இந்த கன்சோலில் நான் ஆல்ரெடி ஐஏஎம் யூஸ் பண்ணதுனால எனக்கு இங்கே காட்டுது. உங்களுக்கு காட்டலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஐஏஎம்னு டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டே வந்துடுவான், நீங்கள் அவனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ஐஏஎம்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு யூசர் க்ரியேட் பண்ண போகிறோம். சரிடா, நீ யூசர் க்ரியேட் பண்ணணுன்ட்டு நீயே ஒரு யூசர் தானேன்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக நானும் ஒரு யூசர் தான். பட் நான் அட்மின் யூசர், ஏன்னா இந்த அக்கௌண்ட்டோட ஓனர் நான். ஓகேவா? ஸோ இந்த யூசர்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் யூசர் அப்படின்னு இருக்கும், அது கொடுங்க. ஸோ இந்த யூசருக்கு நான் என்ன நேம் வைக்க போகிறேன், ஆல்ரெடி சஞ்சய் பாஸ்கரன் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஜனனி பாஸ்கரன்ட்டு ஒரு யூசரை நான் க்ரியேட் பண்ணுறேன். JANANI பாஸ்கரன் அப்படின்ற ஒரு யூசரை நான் கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த யூசருக்கு வந்து AWS கன்சோல் ஆக்சிஸ், இப்போ நான் லாகின் பண்ணி உள்ளே வந்த மாதிரியே அந்த யூசராலையும் லாகின் பண்ணி உள்ளே வர முடியும். உள்ளே வந்து இந்த AWS அக்கௌண்ட்டில் நான் என்ன பர்மிஷன் கொடுக்குறேனோ அந்த சர்வீஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியுன்றதுனால ஃபஸ்ட்டு அவங்க லாகின் பண்ணல, அதுக்கான ஆக்சஸ் நம்ம கொடுப்போம். சரியா? இப்போது ஆட்டோ ஜென்ரேட் பாஸ்வேர்ட் நான் கொடுக்க மாட்டேன், நானே அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுறேன். என்ன பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா, நீ எப்படி நான் அவங்களுக்கு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் தாங்க அட்மின். ஸோ நான் க்ரியேட் பண்ணலாம், ஜனனி 1234 எக்ஸ்கலமேட்ரி. ஸோ இப்படி போட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், நான் இந்த டெமோ வீடியோ எல்லாமே முடிஞ்சு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த யூஸர்லாம் டெலீட் பண்ணுறேன். யாரும் அவங்களோட 7வது அறிவை யூஸ் பண்ணி இதே அக்கௌண்ட்டுக்குள்ளே இதே URL இதே பாஸ்வேர்டு வச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க, சாரி. ஓகே, இப்போ நான் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த யூஸரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன்ப்பா, இவனுக்கு நான் என்ன பர்மிஷன் கொடுக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பர்மிஷனில் அட்டாச் பாலிசி டைரக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இந்த யூஸருக்கு நான் ஒரு பர்மிஷன் கொடுக்கணும். பட் இப்போ வரைக்கும் நான் எந்த பர்மிஷனும் க்ரியேட் பண்ணல. சரியா? அதுக்கு நான் க்ரியேட் பாலிசி கொடுக்குறேன். நம்ம அங்கேயே பார்த்தோம், ஒரு பர்மிஷன் வந்து க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கு வந்து பாலிசின்ற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போது இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற பாலிசியோட நேம் கொடுக்கணும். சரியா? இப்போ நான் அந்த யூசருக்கு என்ன பாலிசி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, அவங்களால S3 பக்கெட்டில், இப்போ என்கிட்ட ஒரு S3 பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 S3 பக்கெட் இருக்குது. அதில் வந்து அந்த யூசரால் டெஸ்ட் பக்கெட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியணும். அதுக்குள்ளே இருக்க ஃபைல் எல்லாமே வந்து ரீட் பண்ண முடியணும், லிஸ்ட் பண்ண முடியணும். ரீட்னா என்னென்னா இந்த ஃபைலை கிளிக் பண்ணி அவங்க பார்க்கலாம் அதோட கண்டென்ட்டை. லிஸ்ட்னா என்னென்னா எனக்கு 3-4 ஃபைல் இருக்குன்னா அந்த 4 ஃபைலு லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் தானே, அதை பார்க்குற ஆக்சிஸு. அதே மாதிரி அவங்களால ஏதோ ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண முடியணும். இந்த 3 ஆக்சிஸ் கொடுக்க போகிறேன். அப்புறம் நான் அவங்களுக்கு ஒரு ஆக்சிஸ் டினை பண்ண போகிறேன். என்ன ஆக்சிஸ்னால் அவங்களால எந்த ஃபைலையும் டெலீட் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா அவங்க வந்து ஃபைல் ப்ராசஸிங் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க. எதுக்கு அவங்களுக்கு நான் டெலீட் ஆக்சிஸ் கொடுக்கணும்? அப்புறம் ஏதாவது ஃபைலை டெலீட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடுங்கள்ல. ஸோ அவங்களுக்கு டெலிட் ஆக்சஸ் இருக்காது. அதே மாதிரி அவங்களால இந்த ஒரு பக்கெட்குள்ளே மட்டும்தான் வந்து ஃபைலை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். டெஸ்ட் பக்கெட், மை பர்சனல் பக்கெட்டுன்னு இருக்குது, இது அட்மினோட பர்சனல் பக்கெட், இதுக்கான ஆக்சஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த எல்லாத்தையும் நான் ஸ்பெசிஃபை பண்ண போகிற இடம் தான், இப்போ நான் வார்த்தையாக சொன்னது எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ண போகிற இடம் தான் அந்த பாலிசி கிரியேஷன். இது நீங்கள் யூஐலையும் கிரியேட் பண்ணலாம். பட் பெட்டர் அப்ரோச் எப்போவுமே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன். சரிங்களா? இப்போ இந்த ஜேசனோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இதில் வந்து அவங்களே வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவாங்க. என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்ஷன், இது நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்ல. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இதுக்குள்ளே நீங்கள் எதுவுமே மாற்ற வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். இதில் ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த எஃபெக்ட் வந்து அலோ. அப்படின்னா நான் அவனுக்கு என்ன பர்மிஷன்லாம் அலோ பண்ண போகிறேன். அவனுக்கு வந்து S3 பக்கெட்டை ரீட் பண்ணுற ஆக்சிஸ், அதே மாதிரி லிஸ்ட் பண்ணுற ஆக்சிஸ், அதே மாதிரி அதில் அவன் அப்லோட் பண்ணுற ஆக்சிஸ். இப்போ அதெல்லாம் நான் ஆக்ஷனில் கொடுப்பேன். ஆக்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து ரீட் ஆக்சிஸ் கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்கு வந்து S3 get object ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா S3 பக்கெட்டில் இருக்கிற ஃபைல்ஸை இல்லை டேட்டாவை அவனால் ஆக்சஸ் பண்ண முடியணும். ஐ மீன்
பார்க்க முடியும், ரீட் பண்ண முடியணும், இல்லை கெட் பண்ண முடியணும்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனால் ஃபைலை அப்லோட் பண்ண முடியணும். அப்போது நான் என்ன பண்ணுறேன், S3 புட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆக்சிஸை கொடுக்குறேன். ஓகே, S3 புட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, அப்போ அவன் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, எல்லாமே அதுக்கான ஆக்சிஸ் அவனுக்கு வேணும்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட் பக்கெட் அப்படின்ற ஒரு ஆக்சிஸை கொடுக்குறேன். சரிங்களா? லிஸ்ட் பக்கெட் அப்படின்ற ஒரு ஆக்சிஸை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இந்த 3 ஆக்சிஸும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த 3 ஆக்சிஸும் என்கிட்ட 2 பக்கெட் இருக்குப்பா. அவன் ஒரு பக்கெட்டை தான் ஆக்சஸ் பண்ணணும். ஐ மீன் எந்த பக்கெட், இந்த டெஸ்ட் பக்கெட்டை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணோம். அப்போது அதை ஸ்பெசிஃபை பண்ணோம்ல, அதை ஸ்பெசிஃபை பண்ணுற இடம் தான் இங்கே இருக்கு பாருங்க, இந்த ரிசோர்ஸ்ன்ற பிளேஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் பக்கெட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, சாரி கைஸ், பக்கெட்ஸ்க்கு வந்துடுங்க. டெஸ்ட் பக்கெட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு மேலே காப்பி ஏஆர்என்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வாங்க. இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசோர்ஸஸ்குள்ளே நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த ஏஆர்எனை கொடுக்கணும். ஓகே, இப்படி நீங்கள் கொடுக்கறதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பக்கெட்டுக்கு மட்டும் அவனுக்கு பர்மிஷன் இருக்குப்பா, இது மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அந்த பக்கெட்டுக்கு அவனுக்கு ஆக்சஸ் இருக்குது. அந்த பக்கெட்டுக்குள்ளே இருக்க டேட்டா ஃபோல்டரோ இல்லை சப் ஃபோல்டரோ அதுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸையும் அவன் எப்படி ஆக்சஸ் பண்ணுவான், அதுக்கும் நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும். அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்ல. இதையே நீங்கள் திரும்பி பேஸ்ட் பண்ணுங்கள், கொட்டேஷன் மார்க்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு /* அப்படின்னா என்னென்னா, இந்த பக்கெட் அதாவது அவன் வந்து இந்த பக்கெட் ஆக்சஸ் பண்ணலாம்ப்பா, அதுக்கான லைன் ஆஃப் கோடு தான் இது. அந்த பக்கெட்குள்ளே இருக்க ஃபோல்டர்ஸ் அப்புறமா சப் ஃபோல்டர்ஸை ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்கான லைன் ஆஃப் கோடு தான் நம்ம செகண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், S3 பக்கெட், அதாவது இந்த பக்கெட்டுக்குள்ளே அவனால் ஃபைலை போட முடியணும், அப்புறமா ஃபைலை எடுக்க முடியணும், அந்த நிறைய ஃபைல்ஸ் இருந்தால் அதையும் லிஸ்ட் பண்ணி பார்க்க முடியணும். சரி, ஓகேப்பா, நீ வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பக்கெட்டுக்கு மட்டும்தானே ஆக்சஸ் கொடுத்துருக்க. முதல்ல இப்போ 2-3 பக்கெட் இருக்குன்னா அதை லிஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்கான அவனுக்கு ஆக்சஸ் கொடுக்கணும். சரிங்களா? லிஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா சரி, ஓகே, இப்போ அது இருக்கட்டும். நான் என்ன எரர் வரும்ன்றதை காமிச்சிட்டு உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். இப்போதைக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க, இந்த பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். என்னென்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கோம், அவனால் ஃபைலை ரீட் பண்ண முடியும், அவனால் ஃபைலை அப்லோட் பண்ண முடியும், நிறைய ஃபைல்ஸ் இருந்ததுன்னா அதையும் பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இன்னொரு பர்மிஷன் நான் கொடுக்கணும். என்ன பர்மிஷன்னா, இந்த ஒரு பக்கெட்டை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பக்கெட்டை அவன் ஆக்சஸே பண்ண முடியாத மாதிரி டினை பண்ண போகிறேன், மை பர்சனல் பக்கெட்டுன்றதை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கீழே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் கைஸ். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், இல்லை ஆட் நியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? ஆட் நியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மேலே இருந்த சின்டெக்ஸ் திரும்பியும் வந்துடும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், நான் மேலே வந்து அலோவ் பண்ணியிருக்கேன், அவனுக்கு பக்கெட் ஆக்சஸ்க்கு அலோவ் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, டினை பண்ண போகிறேன். ஸோ DENY, டினைனா என்ன டினை பண்ண போகிறேன், இன்னும் என்னோட S3 பக்கெட்டை வந்து உள்ளே இருக்க ஃபைல்ஸை அவன் பார்க்கவே கூடாது. சரிங்களா? அதுக்கு நான் ஆக்ஷனில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஐ மீன் அவனுக்கு வந்து டெலிட் ஆக்சிஸ் தான் நான் டினை பண்ண போகிறேன். S3 பக்கெட்டுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸை அவனால் டெலிட் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த ஆக்சிஸ் நான் இங்கே கொடுக்க போகிறேன். S3 டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார் கொடுத்துருங்க. ஸ்டார்னா என்னென்னா, அவனால் ஃபோல்டரையும் டெலிட் பண்ண முடியாது, ஃபைல்ஸையும் டெலிட் பண்ண முடியாது, பக்கெட்டையுமே டெலிட் பண்ண முடியாதுப்பா. சரி, அவனுக்கு டெலிட் பண்ண முடியாதுன்ற டெலிட் ஆக்சிஸை டினை பண்ணிட்டோம். எந்த பக்கெட்டில் அவனால் டெலிட் பண்ண முடியாது அப்படின்றத கொடுக்கணும்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக பக்கெட்டுக்குள்ளே இருக்க எதையுமே அவனால் டினை பண்ண முடியாது அப்படின்றதுக்காக இந்த பர்மிஷனை கொடுத்துடலாம். பக்கெட்டுக்கு மட்டும் நம்ம கொடுப்போம் அப்படின்னா இந்த ஸ்டார் தேவையில்ல, இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷும் தேவையில்ல. அவன் பக்கெட்டுக்குள்ளே ஆல்ரெடி அவனுக்கு பக்கெட்டுக்கு ஆக்சஸ் இருக்குப்பா, பக்கெட்டுக்குள்ளே அவனால் போக முடியும். ஸோ நம்ம அது கொடுக்க முடியாது. பக்கெட்டுக்குள்ளே இருக்க ஃபைலை டெலிட் மட்டும் பண்ணக்கூடாது அவன். சரிங்களா? ஸோ அப்போது இப்படி நான் கொடுத்தேன்னா அவனால் பக்கெட்டை டெலிட் பண்ண முடியாது, பக்கெட்டுக்குள்ளே இருக்க ஃபைல்ஸும் டெலிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆக்சிஸ் நம்ம கொடுத்துட்டோம். இப்போது இந்த யூஸரை லாகின் பண்ணி அவனால் S3 பக்கெட்டுக்குள்ளே போக முடியுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த பாலிசிக்கு நான் நேம் என்னென்னு வைக்கிறேன்னா, S3
ACCESSES S3 ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இந்த பாலிசிக்கு நேம் வைக்கிறேன். இப்போது இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டாக காட்டும் அவனுக்கு நம்ம எந்த பாலிசி டினை பண்ணியிருக்கோம், எந்த பாலிசி அலோவ் பண்ணியிருக்கோன்ற மாதிரி. இங்கே என்ன டினை பண்ணியிருக்கோன்னா டெலிட் ஆக்சிஸை அவனுக்கு டினை பண்ணியிருக்கோம். அலோவ் பண்ணியிருக்கிறது ரீடு ரைட்டு லிஸ்ட்டு, இந்த ஆக்சிஸ் எல்லாமே அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் கிரியேட் பாலிசி கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த பாலிசியுமே கிரியேட் ஆகிடும் கைஸ். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இங்கே இவ்வளோ பாலிசி இருக்கே, நான் எப்போ இந்த பாலிசியில் கிரியேட் பண்ணேன்னு கேட்குறேன்னா, ஒரு சில பாலிசி உங்களுக்கு AWSே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண பாலிசி மட்டும் வேணும்னா ஃபில்டர் பை டைப்பில் போயிட்டு கஸ்டமர் மேனேஜ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண பாலிசி வந்துடும். அது கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு காட்ட ஆரம்பிச்சிடும் கைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவனுக்கு வந்து ரீட் ஆக்சிஸும் லிஸ்ட்டு புட்டு, அதாவது ஃபைல் அப்லோட் பண்ணுற ஆக்சிஸ், பார்க்குற ஆக்சிஸ், அதுக்கப்புறமா லிஸ்ட் பண்ணுற ஆக்சிஸ் கொடுத்துருக்கோம். டெலிட் ஆக்சிஸை கொடுக்காம விட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டு அந்த யூஸரை வச்சு லாகின் பண்ணி உள்ளே போக முடியுதான்னு பார்க்குறோம். எந்த யூஸர் கைஸ்? நம்ம யூஸரே இன்னும் கிரியேட் பண்ணல, பாலிசி மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ யூஸர் நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் யூஸர் ஜனனி பாஸ்கரன் அப்படின்றவங்களை கிரியேட் பண்ணுறேன். இப்போது அவங்களுக்கு என்ன பாலிசி இங்கே அட்டாச் பாலிசி கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமர் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கிரியேட் பண்ண பாலிசி வந்துடும். S3 ஆக்சஸ் பண்ணுற பர்மிஷன் மட்டும் நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு அவங்களுக்கு. ஓகேவா? கிரியேட் நியூ யூசர். இப்போ இந்த யூசர் கிரியேட் பண்ணிட்டோம் கைஸ். இவங்களுக்கு செக்யூரிட்டி கன்சோலுக்கு போகணுன்ற பர்மிஷனை நம்ம கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் அந்த யூசர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஜனனின்ற யூசரை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு எப்படி வருவீங்கன்னு பாருங்கள். இங்கே யூசர் கிளிக் பண்ணணும், அப்புறம் ஜனனி பாஸ்கரன் நம்ம கிரியேட் பண்ண யூசர் கிளிக் பண்ணணும். அடுத்து செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டு இங்கே எனேபிள் கன்சோல் ஆக்சஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி கஸ்டம் பாஸ்வேர்ட் நம்மளே செட் பண்ணலாம். ஜனனி 1234 2 எக்ஸ்க்ளமேட்ரி, ஜனனி 1234 2 எக்ஸ்க்ளமேட்ரி. ஓகே, எனேபிள் கன்சோல் ஆக்சஸ். இப்போது நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டோம். இது எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் தான் கிரியேட் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். யூசர் போய் பாருங்கள். இப்போ நம்ம கிரியேட் பண்ண யூசருக்கு கீழே பர்மிஷன்ஸில் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த பர்மிஷனை இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த யூசரை லாகின் பண்ணி பார்ப்போம். அந்த யூசர் நீங்கள் லாகின் பண்ணோன்னா டேரெக்டாக இந்த லிங்கை வச்சே லாகின் பண்ணலாம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி அட்மின் யூஸரை ஒரே கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேனா, இப்போ அந்த யூஸரையும் நான் பண்ண போகிறேன், லாகின் பண்ண போகிறேன் இதே ப்ரௌசரில் அப்படின்னா, இங்கே உங்களோட யூசர் நேமை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் மல்டி செஷன் சப்போர்ட் அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு திரும்பியும் அதை கிளிக் பண்ணி ஆட் செஷன் அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூசர் கிட்ட போங்க. இப்போது இந்த அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட் ஐடியை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இங்கே போடுங்க. போட்டுட்டு அந்த யூசர் நேமை டைப் பண்ணுங்கள். யூசர் நேம் என்ன? ஜனனி பாஸ்கரன். பாஸ்வேர்டு வந்து ஜனனி 1234 எக்ஸ்க்ளமேட்ரி டபுள் எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ இப்போ நான் இந்த பாஸ்வேர்டை வச்சு சைன்இன் பண்ணுறேன். இப்போது ஜனனியால் என் AWS அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ண முடியும். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஜனனி பாஸ்கரன் இருக்கும், தெரியுதா? பட் அவங்களுக்கு நான் S3 ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ S3 காட்டுது. ஓகே, நான் இப்போ கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். எனக்கு வந்து எரர்ன்ட்டு வரும். அந்த எரர் ஏன் வரும்ன்றதை நான் சொல்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு இப்படி தான் காட்டும். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி ஜென்ரல் பர்போஸ் பக்கெட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அட்மின் யூசரில் போயிட்டு S3 பக்கெட்டை காட்டுறேன். இது வந்து சஞ்சய் பாஸ்கரனோட S3 பக்கெட்ஸ், ஐ மீன் அட்மின் யூசரோட S3 பக்கெட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ சஞ்சய் பாஸ்கரன் பார்க்கும்போது அவருக்கு பக்கெட் காட்டுது. அப்போ ஜனனிக்கு ஏன் காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எல்லா பக்கெட்ஸையும் பார்க்கறதுக்கான ஆக்சிஸே நம்ம கொடுக்கல கைஸ். ஸோ அந்த ஆக்சிஸை கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சேம் பாலிசி கிளிக் பண்ணுங்கள். இப்போது சிமிலராக ஃபில்டரில் போயிட்டு கஸ்டமர் மேனேஜ்டு பாலிசிஸ் S3 ஆக்சிஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பண்ண பர்மிஷன் இருக்குல்ல, பர்மிஷன் அப்படி அதை எடிட் பண்ண கொடுத்துட்டு இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் நியூ ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போது எல்லா பக்கெட்டையும் பார்க்கறதுக்கான ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா S3 லிஸ்ட் ஆல் மை
பக்கெட்ஸ் இந்த ஆக்சிஸை கொடுக்க போகிறோம் கைஸ். ஸோ என்ன ரிசோர்ஸ் என்ன பக்கெட் அவங்க எந்த பக்கெட்டுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கெட்டுக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டார்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த ஆக்சிஸ் நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் இந்த ஆக்சிஸ்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுது, நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜனனியோட யூசருக்குள்ளே போகிறேன். ஜனனியோட யூசருக்குள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்தா அந்த எரர் போல. சரி வெயிட் பண்ணுங்கள், மொத்த பேஜே ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் போயிட்டு எனக்கு இந்த பக்கெட்ஸ் எல்லாம் காட்டுது. ஓகேவா, இப்போ ஜனனிக்கு நம்ம என்ன ஆக்சஸ் கொடுத்தோம், அவங்களால டெஸ்ட் பக்கெட்டுக்குள்ளே போக முடியும், உள்ளே போக முடியுது. ஓகே, போக முடியும், அதில் இருக்க ஃபைலை பார்க்க முடியும். சரி பார்க்க முடியுது, அவங்களால ஃபைலை அப்லோட் பண்ண முடியும். ஸோ அப்லோட் பண்ண டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆட் ஃபைல்னு கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டெஸ்க்டாப்லேருந்து ஏதோ ஒரு ஃபைலை இல்லை ஆட் பண்ணுறேன். அப்ளை ஃபார்மட்னு ஒரு ஃபைல் இருக்குது, நான் இதை ஆட் பண்ணி விட்றேன். இப்போ அப்லோட் சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் ஆக்சஸும் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்லோட் பண்ண முடியுது. ஸோ அப்லோட் ஆன ஃபைல் இங்கே காட்டுது, அப்ளை ஃபார்மட்டுன்ட்டு. இப்போது என்னால் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸையும் பார்க்க முடியுது. ஸோ ஆக்சிஸ் ட்ரூ. என்னால் அப்லோடும் பண்ண முடியுது. ஸோ ஆக்சிஸ் ட்ரூ. எனக்கு டெலிட் ஆக்சிஸ் இல்லை, நம்ம டெலிட் ஆக்சிஸை டினை பண்ணியிருந்தோம். கரெக்டாக, டெலிட் ஆக்சிஸ் டினை பண்ணியிருந்தோம். இங்கே காட்டுறேன் பாருங்கள், இந்த பர்மிஷனில் இங்கே பாருங்கள், டினைன்னு சொல்லிட்டு S3 டெலிட் ஆக்சிஸை இந்த பக்கெட்டுக்கு நம்ம டினை பண்ணியிருந்தோம். கரெக்டாக. ஸோ அப்போ அவங்களால டெலிட் பண்ண முடியாது ஃபைல்ஸை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை ஜனனி யூசர்லேருந்து டெலிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ டெலிட் கொடுக்குறேன். இங்கே போயிட்டு டெலிட்னு டைப் பண்ணணும் கைஸ். டெலிட்னு டைப் பண்ணிவிட்டு டெலிட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், ஃபெயில்டு டு டெலிட் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ ஏன் எரர் வருதுன்னா அவங்களுக்கு டெலிட் பண்ணுற ஆக்சிஸே கிடையாது கைஸ். அதே மாதிரி அவங்களால சஞ்சய் பர்சனல் பக்கெட்டுக்குள்ளேயே போய் பார்க்க முடியாது, அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்றதை பார்க்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் ஹேவ் பர்மிஷன் டு see this பக்கெட். அதுவே சஞ்சய் பாஸ்கரன்ற அட்மின் யூசருக்குள்ளே போயிட்டு நான் எந்த பக்கெட்டை வேணால் ஆக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? ஈவன் நான் என் பர்சனல் பக்கெட்டில் இருக்க ஃபைலை கூட டெலீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டெஸ்ட் பக்கெட்டுன்றதில் போயிட்டு ஜனனி போட்ட இந்த அப்ளை ஃபார்மட்டுன்ற ஃபைலை என்னால் டெலீட் பண்ண முடியும் என்னோட யூசருக்குள்ளேருந்து. ஸோ பர்மனெண்ட்லி டெலீட்டுன்னு காட்டுது. நான் அதை அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். ஸோ நான் இப்போ டெலிட் ஆப்ஜெக்ட் கொடுத்தேன்னா என்னால் டெலீட் பண்ண முடியும். ஏன் டெலீட் பண்ண முடியும், ஏன்னா நான் தான் அட்மின் யூசர். உங்களுக்கு புரியுதா? இப்போது ஜனனியோட பக்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா யூசரில் போயிட்டு டெஸ்ட் பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜனனி ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ஜனனி அப்லோட் பண்ண அந்த ஃபைல் போயிடும். காட்டுதா? ஸோ ஒரு யூசர் எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி பர்மிஷன் கொடுக்குறதுன்றத பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு S3 பர்மிஷன் மட்டும்தானே கொடுத்துருக்கோம். நான் போயிட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண பார்க்குறேன் ஜனனியோட யூசர்லேருந்து. சரிங்களா? ஸோ நான் இங்கே போகிறேன், EC2ன்னு டைப் பண்ணுறேன், EC2 கிளிக் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிட்டு நம்ம எப்பயுமே லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, யூ ஆர் நாட் அத்தரைஸ்டு டு பர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜனனிக்கு வந்து S3 பக்கெட் ஆக்சஸ் பண்ணுற பர்மிஷன் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுவே நான் சஞ்சயோட யூசருக்குள்ளே போகிறேன். சஞ்சயோட யூசருக்குள்ளே போயிட்டு நான் வந்து EC2 கொடுத்தேன்னு வைங்க. EC2 கொடுத்தேன்னா இங்கே இன்ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தேன்னா என்னால் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இவருக்கு அந்த பர்மிஷன் இருக்குது. ஸோ எரர் எதுவுமே வரல கைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு யூசர் எப்படி க்ரியேட் பண்ணோம், அதே மாதிரி ஒரு யூசருக்கு எப்படி பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. இப்போ ஒரு குரூப் எப்படிப்பா க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து IIMன்ற டேபு கிளிக் பண்ணுறேன். IIM டேப்பில் இங்கே வந்து யூசர் குரூப்ஸ்ன்னு இருக்குல்ல, சிமிலராக நான் ஃபஸ்ட்டு போய் ஜனனி பாஸ்கரனுக்கு இருக்க இந்த பர்மிஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த பர்மிஷனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்டா ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன்னா நான் ஜனனி பாஸ்கரன்னு ஒரு யூசரையும் வேற ஒரு யூசரையும் ஒரே பர்மிஷன் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் திருப்பி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் யூசர் குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு யூசர் நான் கிரியேட் பண்ணுறேன் கைஸ், கிரியேட் யூசர். சரிங்களா? யூசர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அவருக்கும் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணி நானே கொடுக்குறேன். சேம் பாஸ்வேர்ட் பைரோ 1234 2 எக்ஸ்க்ளமேட்டரி கைஸ். ஸோ அவருக்கு பாஸ்வேர்டை இப்படி தான் நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். நீ ஏன்டா அப்படி க்ரியேட் பண்ணுறேன்னா நான் தான் அட்மின் அப்படி தான் க்ரியேட் பண்ணுவேன்.
ஸோ அவருக்கு வந்து என்ன பாலிசி டைரெக்டாக அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கே S3யில் போயிட்டு கஸ்டமர் மேனேஜ்டு கொடுத்து இந்த S3 ஆக்சிஸ் நீங்கள் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்து கிரியேட் யூசர் கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் வந்து கிரியேட் ஆகிடும் கைஸ். ஸோ எனக்கு தேவையில்லை, இதை நான் தான் கிரியேட் பண்ணேன், எனக்கு அவரோட பாஸ்வேர்ட் நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ நான் இதை வந்து கேன்சல் கொடுத்துறேன். இப்போது பைரோன்ற யூசரும் கிரியேட் ஆகிட்டாரு. சரிங்களா, பைரோன்ற யூசருக்கு வந்து செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் ஆக்சிஸ் இருக்கா, ஐ மீன் கன்சோல் லாகின் கன்சோலோட ஆக்சிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. கன்சோல் பாஸ்வேர்ட் மேனேஜ் கன்சோல் ஆக்சிஸ். ஸோ டிசேபிள் கன்சோல் ஆக்சிஸ் தேவையில்லை, அவர் கன்சோல் ஆக்சிஸ் இருக்கட்டும். இப்போ நான் யூசருக்கு போகிறேன். இப்போ இந்த யூசரில் போயிட்டு அவரோட பர்மிஷன் நீங்கள் காட்டுதில்ல, இது ரெண்டுத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன் கைஸ். ஏன்டா டெலீட் பண்ணுறேன்னா, ஏன்னா நான் இவங்க 2 பேரையும் சேர்த்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அந்த குரூப்புக்கு நான் ஒரே அடியாக பர்மிஷன் கொடுத்துட்றேன். இப்போ என்கிட்ட 2 யூசர் இருக்காங்க, இந்த 2 யூசருக்கும் நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த குரூப்போட பேர் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் ப்ராசஸிங் டீம். ஓகே, ஃபைல் ப்ராசஸிங் டீம். சரிங்களா, இதில் நான் இந்த பைரோவையும் ஜனனியும் ஆட் பண்ணுறேன். இவங்களுக்கு நான் என்ன பர்மிஷன் கொடுக்க போகிறேன், இங்கே பாருங்கள், நேம் ஆஃப் தி குரூப் வந்து ஃபைல் ப்ராசஸிங் டீம். ஆட் யூசர் டு த குரூப்பில் பைரோவையும் ஜனனியும் நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ அட்டாச் பர்மிஷன் ஆர் பாலிசிஸில் போயிட்டு ஃபில்டர் பையில் கஸ்டமர் மேனேஜ்டு கொடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ண இந்த பர்மிஷன் S3 ஆக்சிஸ் அப்படின்ற பர்மிஷன் இது எப்போ கிரியேட் பண்ணோம், இனிஷியலாக இந்த வீடியோவில் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். சரிங்களா, மறந்துடாதீங்க, குழப்பமாக இருந்துச்சுன்னா திரும்பியும் வீடியோவை பாருங்கள். சரிங்களா, ஸோ கிரியேட் யூசர் குரூப் கொடுத்தேன்னா இப்போ இந்த யூசர் குரூப் ஃபைல் ப்ராசஸிங், இங்கே யூசர் குரூப் ஃபைல் ப்ராசஸிங் டீம் இதுக்குள்ளே போனால் எனக்கு 2 யூசர் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க பர்மிஷன் என்னன்னா S3 பக்கெட் ஆக்சஸ் பண்ணுற பர்மிஷன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே போயிட்டு இங்கே மீன்ஸ் எங்கே ஜனனியோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு S3 பக்கெட்டை அதே ஆக்சிஸ் இருக்கா இல்லை ஏதாவது எரர் வருதான்ட்டு பார்க்குறேன். சரிங்களா, இப்போ ஜனனியோட ஆக்சிஸ் பக்கெட் யூசருக்குள்ளே வந்து நான் S3 பக்கெட்டு பார்க்குறேன். திரும்பி டெஸ்ட் பக்கெட்டுக்குள்ளே போகிறேன், என்னால் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ ஜனனியோட இன்ஸ்டன்ஸ்லேருந்து எனக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காட்டுது கைஸ். ஸோ எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போ பைரோவோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போவோம். சரிங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே யூசர் இருக்குல்ல, இல்லை டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள், இந்த சைன் இன் URL ஃபார் IAM யூசர்ஸ். சரிங்களா, நீங்கள் போயிட்டு புது டேப்பில் அதை போடுங்க. அதை போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஐடி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ ஜனனி பாஸ்கரன் இருக்குல்ல, சைன் இன் இன்ட்டு நியூ செஷன். நான் புது செஷனுக்குள்ளே தான் போகிறேன். அக்கௌண்ட் ஐடி வந்துருச்சுப்பா. யூசர் நேம் என்ன, BAIRO, பைரோன்றவர் லாகின் பண்ணுறாரு. பைரோ BAIRO 1234 2 எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ இப்போ இவரால் லாகின் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ அவரால் லாகின் பண்ண முடியுது. ஸோ அவரோட ஓல்டு பாஸ்வேர்டு நியூ பாஸ்வேர்டு மாற்றுறதான் கேட்குது, ஏன்னா நம்ம அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருந்தோம். ஓல்டு பாஸ்வேர்டு என்னென்னா பைரோ 1234 2 எக்ஸ்க்ளமேட்ரி ஷோ பாஸ்வேர்டு. இப்போ அவர் இஷ்டத்துக்கு எந்த பாஸ்வேர்டு வேணாலும் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ அவரோட நியூ பாஸ்வேர்டு என்னென்னா பைரோ வெறும் 2 எக்ஸ்க்ளமேட்ரி. சரிங்களா, பைரோ 2 எக்ஸ்க்ளமேட்ரி இப்படி அவர் வந்து செட் பண்ணியிருக்காருப்பா அவருக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன், லாகின் பண்ணி உள்ளே போகிறேன். இருங்க கைஸ், இது வந்து ஒரு 2 நிமிஷம் எடுக்கும். மேபி இந்த பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லிட்டா 23 பைரோ 23 எக்ஸ்க்ளமேட்ரி. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க கைஸ். பைரோ 1234 டபுள் எக்ஸ்க்ளமேட்ரி. பைரோ I@ ஹேஷ்டேக். பைரோ I@ ஹேஷ்டேக். ஸோ வாட் ஹேப்பன், இங்கே நான் அக்கௌண்ட் ஐடி வரேன், பைரோ கிளிக் பண்ணுறேன், பைரோ 34 2 எக்ஸ்க்ளமேட்ரி கொடுக்குறேன், சைன்இன் கொடுக்குறேன். என்ன ஆகுது, பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண சொல்லி கேட்குது. சரிங்களா, அவரோட ஓல்டு பாஸ்வேர்ட் பைரோ 1234 2 எக்ஸ்க்ளமேட்ரி. இப்போது 2 எக்ஸ்க்ளமேட்ரி
ஸோ இல்லைனா இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக எனேபிள் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்களா? பைரோவில் போனீங்கன்னா செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் போங்க. மேனேஜ் கன்சோல் ஆக்சஸ் இருக்குல்ல, இதில் போயிட்டு என்ன பண்ணுறேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவோக் ஆக்ஷன் கன்சோல். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆக்சிஸை டிசேபிள் பண்ணிடுறேன். எனேபிள் கன்சோல் ஆக்சிஸ் திரும்பியும் கொடுக்குறேன். கஸ்டம் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன். என்ன பாஸ்வேர்ட்னா 234 ##. ஸோ பாஸ்வேர்ட். ஸோ இப்போ நான் வந்து எனேபிள் கன்சோல் ஆக்சிஸ் திரும்பியும் கொடுக்குறேன். பைரோட பாஸ்வேர்டை நான் காப்பி பண்ணிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன், இப்போது இங்கே போகிறேன். இங்கே போயிட்டு திரும்பியும் பைரோவோட யூசர் நேம் போடுறேன், அந்த பாஸ்வேர்டை போடுறேன். ஸோ நான் இப்போ சைன்இன் கொடுக்குறேன். எனக்கு இப்போது சைன்இன் ஆகி பைரோவோட யூசருக்குள்ளே போகுது கைஸ். ஸோ ஒரு விஷயம் வரலன்னா பயப்படாதீங்க, திரும்பி ட்ரை பண்ணுங்க, வந்துடும், பிரச்சனையே இல்லை கைஸ். ஸோ இப்போ அவருக்கு S3 காட்டலையே, என்ன பண்ணலாம், அப்போ S3 டைப் பண்ணுங்கள். அப்போ அவருக்கு S3 காட்டலன்னா S3 ஆக்சிஸ் இல்லைன்ட்டு ஆகிடாது. சரிங்களா? ஏன்னா பைரோ வந்து அந்த யூசர் குரூப்பில் இருப்பார், செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஃபைல் ப்ராசஸிங் டீம்ன்ற குரூப்பில் பைரோ இருக்கார், அப்போ அவர் கண்டிப்பாக S3 ஆக்சிஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு. இப்போ டெஸ்ட் பக்கெட்டில் போயிட்டு பைரோவாலையும் ஃபைல் போட முடியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ நான் இங்கே அப்லோடுன்ற கொடுக்குறேன். ஆட் ஃபைல்ஸ், ஜஸ்ட் அப்ளை ஃபார்மேட்டுன்ற ஃபைலை நான் திரும்பியும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பைரோவால் ஃபைலை அப்லோட் பண்ண முடியுது. சிமிலராக இவரால் ஃபைலை டெலீட் பண்ண முடியாது கைஸ். ஸோ பாருங்கள், இந்த சஞ்சய் ரெஸ்யூம் டாக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை நான் டெலீட் பண்ணுற கொடுக்குறேன். அவரால் டெலீட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஆக்சிஸ் நம்ம அவருக்கு கொடுக்கல. புரியுதா? அந்த குரூப்புக்கே கொடுக்கலப்பா. அந்த குரூப்பில் பைரோ ஜனனி மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கும் டெலீட் ஆக்சிஸ் கிடையாது. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், யூசர்ஸ் பார்த்துட்டோம், பாலிசி பார்த்துட்டோம், யூசர் குரூப் பார்த்துட்டோம். அது என்னடா ரோலு, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி என்கிட்ட 2 சர்வீஸ் இருக்குது, ஒன்று S3, இன்னொன்று EC2. ஸோ EC2 வந்து S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், S3லேருந்து EC2க்கு ஒரு ரோல் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வாங்க, அதுக்கு நான் என்னோட அட்மின் கன்சோல்குள்ளே போகிறேன். இந்த மாதிரி ஆக்சிஸ் எல்லாமே அட்மின் தாங்க கிரியேட் பண்ணுவார். ஸோ சஞ்சயோட கன்சோல்குள்ளே போகிறேன். போயிட்டு இங்கே ரோல்ஸுன்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா IAMல ரோல்ஸ்னு ஒரு ஆக்சிஸ் இருக்கும். அங்கே வாங்க, கிரியேட் ரோல்னு ஒன்று இருக்கும், கொடுங்க. AWS சர்வீஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா EC2 செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய வரும், நீங்கள் ஃபஸ்ட் இருக்க EC2 செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பர்மிஷன் அசைன் பண்ண போகிறேன், அதே பர்மிஷன் தான். டெஸ்ட் பக்கெட்டை பார்க்க முடியும், சஞ்சயோட பர்சனல் பக்கெட்டை பார்க்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஆல்ரெடி பர்மிஷன் க்ரியேட் பண்ணிட்டோமே. கஸ்டமர் மேனேஜில் போயிட்டு நம்ம க்ரியேட் பண்ண பர்மிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அவ்வளோதான். இந்த ரோலுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா EC2 S3 ஆக்சிஸ். இந்த ரோலோட நேம் வந்து EC2 வந்து S3 ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதோட ஆக்சிஸ் கைஸ் இது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் ரோல் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறோம், EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து S3 பக்கெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரோல் கொடுத்துட்டோம். சரிங்களா? பார்த்தீங்களா, இங்கே EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது, அது வந்து S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ண போகுது. சரிங்களா? அது கொடுத்துட்டோம். எப்போ நான் இதை செக் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த VM லாகின் பண்ணுவோம். VM எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு தெரிலனா லாஸ்ட் வீடியோவில் EC2 இன்ஸ்டன்ஸ் பற்றி போட்டிருப்பேன், அது பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் போயிட்டு நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்த EC2 இன்ஸ்டன்ஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு வரேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், AWS கிளிக் பண்ணிட்டு EC2 கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி ஒரு விண்டோஸ் EC2 கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா, விண்டோஸ் EC2 இருக்குல்ல, அங்கே அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடியை கிளிக் பண்ணுங்கள். இந்த பப்ளிக் IPv4 காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த கனெக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கனெக்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு RTP கிளைண்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து யூசர் நேமையும் காப்பி பண்ணிக்கோங்க. யூசர் நேம் காப்பி பண்ணிட்டீங்களா? இப்போ பாஸ்வேர்டு இருக்குல்ல, கெட் பாஸ்வேர்ட் கொடுங்க. நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்த .pem ஃபைலை வந்து இதில் போடுங்க. அது எதில் இருக்கும்னா இதில் தான் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், விண்டோஸ் ப்ரைவேட் .pem. ஸோ இப்போ டிக்ரிப்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுக்கான பாஸ்வேர்டும் கிடச்சிரும். ஸோ நான் அதையுமே காப்பி பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ எனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ மோபா எக்ஸ்ட்ரீமில் போயிட்டு அந்த இன்ஸ்டன்ஸை ரிமோட்டாக எடுக்க போகிறேன். அந்த விண்டோஸ்குள்ளே போயிட்டு நான் வந்து அந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ மோபா எக்ஸ்ட்ரீம்குள்ளே போகிறேன், செஷன் கொடுக்குறேன், RTP
அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு வந்தேன் அந்த பப்ளிக் ஐபி. சரியா, எங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்தோம், அந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி உள்ளே போயிட்டு காப்பி பண்ணோம்ல. அடுத்து அந்த இன்ஸ்டன்ஸோட யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர். சரிங்களா, இப்போ நீங்கள் ஓகே கொடுங்க. பாஸ்வேர்ட் கேட்குதுல்ல, பாஸ்வேர்டும் நம்ம அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளவுடில் நம்ம வச்சுருக்க கம்ப்யூட்டருக்குள்ளே இப்போ லாகின் பண்ண போகிறோம் கைஸ். அதாவது அதுதான் EC2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து S3 பக்கெட்டை ஆக்சஸ் பண்ண முடியுமான்ட்டு செக் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே இருந்து AWS போர்ட்டலுக்கு லாகின் பண்ண போகிறோம். சரிங்களா, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இது லோட் ஆக கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பேஜ் அப்படியே இருக்குது, அது லாகின்லேயே அப்படியே இருக்குது கைஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு திரும்பியும் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த VM வந்து லோ கான்ஃபிகரேஷன் VM, கொஞ்சம் லேக் ஆகலாம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து AWS லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். AWS லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் காட்டும். நான் என்ன பண்ண போகிறேன், ஜனனியோட யூஸரை வச்சு லாகின் பண்ண போகிறேன். சரிங்களா, ஜனனியோட யூஸர் வச்சு லாகின் பண்ணுறதுக்கு சைன்இன் ஆப்ஷன் கொடுக்கணும். சரிங்களா, அதுக்கு முன்னாடி போயிட்டு அங்கேருந்து அக்கௌண்ட் ஐடியை காப்பி பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். ஸோ ஜனனியோட அக்கௌண்ட் ஐடி காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ கொஞ்ச நேரம் எடுக்குதுல்ல, கடுப்பாயிடாதீங்க யாரும், அப்பாலஜைஸ் மீ. ஸோ ஆல்ரெடி ஜனனி யூஸர் வந்து இதில் லாகின்ல தான் இருக்குது. நான் சைன் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்பியும் சைன்இன் பண்ணி காட்டுறேன். ஸோ சைன் அவுட் கொடுத்துட்றேன். அப்போ ஜனனி யூஸர் வந்து சைன் அவுட் ஆகிடுவாங்க. சைன் அவுட் ஆன உடனே இப்போ நான் சைன்இன் கொடுக்குறேன். கொஞ்சம் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஜனனியோட யூசர் நேம் போடுறோம், ஜனனி பாஸ்கரன். அவங்களோட பாஸ்வேர்ட் ஜனனி 1234 டபுள் எக்ஸ்க்ளமேட்ரி கொடுத்து நான் விஎம்குள்ளேருந்து ஜனனியோட யூசர் நேம் வச்சு லாகின் பண்ணிட்டு உள்ளே போகிறேன், AWS கன்சோல்குள்ளே போகிறேன். இப்போ இங்கேருந்து என்னால் ஃபைல், அதாவது இந்த விஎம்குள்ளேருந்து என்னால் X3 ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். சரிங்களா, S3 பக்கெட்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன பக்கெட் இருக்குது, ஜென்ரல் பர்பஸ் பக்கெட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன பக்கெட் இருக்குன்னு எனக்கு காட்டுது கைஸ். ஸோ டெஸ்ட் பக்கெட் 2 இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது டெஸ்ட் பக்கெட்டுக்குள்ளே 2 ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை வந்து என்னால் டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இந்த விஎம்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், அப்ளை ஃபார்மேட்டுன்ற ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போது என் AWSக்குள்ளே இருக்க கம்ப்யூட்டரில் இந்த ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது டவுன்லோட் ஆகி எந்த ஃபோல்டர் போகுதுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன். ஸோ AWSல ஹோஸ்ட் ஆகிருக்க என்னோட கம்ப்யூட்டரில் நான் இந்த ஃபைலை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், நம்ம கொடுத்துருக்க ரோல் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம்.